மாறிடும் என்று சொல்ற அளவுக்கு உலகத்துல அதாவது இப்ப 200 கோடி கிறிஸ்தவர்கள் அதை பீட் பண்ணி 2050 முஸ்லிம்கள் அதை விட கூட வருவாங்க. கணக்கெல்லாம் தேவையில்லை, கூட வந்தான குறைய வந்தான அது இல்ல. அந்த அளவுக்கு இஸ்லாம் போகிறதே, அவர்கள் அழுகிறார்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கான காரணம் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களை பார்த்து வரலப்பா, குர்ஆனை பார்த்து வந்தோம், இந்த குர்ஆனுக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்க கூடாதா? எவ்வளவு நாள் இந்த கிட்டத்துல மும்தாஸ் என்ற ஒரு நடிகை வந்துட்டா, தேம்பி தேம்பி அழுகிறான். அந்த அம்மா வீடியோ போடுறாங்க, இந்த எந்த காலால ஆடினோ அதால அல்லாஹ்வே நீ காபாவை தவாப் பண்ண செஞ்சிட்டியா அல்லாஹ், எந்த கண்ணால அசிங்கத்தை பார்த்து அசிங்கத்தை செஞ்சனோ அதனால இந்த ஹரத்தை பார்க்க வச்சிட்டியா அல்லாஹ், எனக்கு இதுக்கு பிறகு அந்த அசிங்கமான வாழ்க்கை வேண்டாம் யா அல்லாஹ், உன் பக்கத்தில் வர வேண்டும் என்று நடிகர்கள், அசிங்கமாக நடித்தவர்கள், தீனுல் இஸ்லாத்தால் கவரப்பட்டு கண்ணால் கலங்கி கண்ணீர் ஓடுகிறது. நம்ம பிள்ளைகள் அதையெல்லாம், அதாவது யாரு நடிச்சு யாரு அசிங்கத்தை கொப்பளித்தார்களோ தீனின் சுவையை பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே இந்த இதாயத்திற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தரக்கூடாதா என்று தோணுது யா அல்லாஹ். கெஞ்சி கேட்கிறார், என் மௌத்துக்கு என்னுடைய அசிங்கமான காட்சிகளை போட்டுறாதீங்க, உங்களுக்கு சல்லி கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். எனக்கு நிறைய 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 சல்லி கிடைச்சா இந்த உலகத்துல நான் என் போட்டோ எங்கெல்லாம் இருக்குதோ அது அம்புட்டையும் விலைக்கு வாங்கி அந்த சல்லியை கொடுத்து அழிச்சிருங்கப்பா, எல்லாத்தையும் அழிச்சிருங்க என்று நான் சொல்லுவேன். எனக்கு பணம் இருந்தால் இதுதான். சுப்ஹானல்லாஹ். துடிக்கிற கல்புகள், எந்த கல்புகளால் ஆபாச பாடல்கள் பாடப்பட்டதோ, எந்த அதே மாதிரி ஆடல்கள் இருந்துச்சோ அந்த அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார். அப்படி என்றா தீமை, இந்த அழிவை நோக்கி போகிற சமூகம் இந்த கொள்கையுடைய பெருமதியை புரிந்தா போதும். அதான் சொன்னேன், என் உரையை ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு புரிதல் வரணும், அழிவில் இருந்து நம்மளாம பாதுகாக்கணும். எங்களுக்கு குர்ஆன், அது குர்ஆன்ல குர்ஆன் கலாமுல்லாஹ், இதை விட பெருமதி இந்த பூமியில இல்லப்பா. கல்பு தோடணும் குர்ஆன். ரப்பே இதை என் கல்புக்குள் போற்றியா அல்லாஹ், திருக்குர்ஆன். இது குர்ஆன். அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தை கேட்பதற்கு கொடுத்து வைக்க. இப்ப எங்க கற்பனை பண்ணுங்க, ஒண்ணு இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு டெக்னாலஜி இல்ல, ஒண்ணு இல்ல. ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸ் கேட்கணும், அதுக்கு அரபு நாட்டுக்கு போகணும்டா, அவ்வளவு தூரம் போய் கேட்கணுமா இருந்தா யோசிச்சு பாருங்க. இப்ப அணுக்கணில உங்களுக்கு பயான் நடக்குது, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்ல. குருநாகல் டவுன்ல தான் ஒரு பயான் நடக்கும்னு வைங்க, அங்க போய் தான் மார்க்கத்தை படிக்கணும்டா, அப்ப புரிவிங்க கஷ்டத்தை. எத்தனை பஸ் எடுத்து அங்க போய் உட்கார வச்சு அதை கேட்கறது. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் இப்படி கேட்குது, இப்படி கேட்குது, இப்படி கேட்குது. இமாம் புகாரிக்கு அப்படி கேட்டுச்சா? அப்படி கேட்டுச்சா? அவர் ஹாஃபில், குர்ஆன மனப்பாடமாக்கிறவங்க ஹாஃபில்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஹதீஸ் மனப்பாடமாக்கணும். எவ்வளவு? 1 லட்சம் ஹதீஸ், 1 லட்சத்துக்கு மேல வந்தாதான் ஹாஃபில். அதுவும் சனது முழுக்க வரணும், இன்னார்ட்ட இருந்து கேட்டு, இன்னார்ட்ட இருந்து கேட்டு, இன்னார்ட்ட இருந்து கேட்டு, இன்னார் அப்படி வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி வந்தாதான் இந்த ஹதீஸ்களுக்கு அவர் எவ்வளவு தூரம் போனார் நினைக்கிறீங்க, எவ்வளவு தொலைவு போனார் நினைக்கிறீங்க? உட்கார்ந்து கால ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி 4 வார்த்தை கேட்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நல்ல அது பாதிடுறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த அழிவிலிருந்து எங்க சமூகத்தை பாதுகாக்கணுமாக இருந்தால், அன்பு சகோதரர்களே, இது தீமை, இது தீமை, இது தீமை என்று ஒவ்வொரு தீமையும் அதனுடைய விளைவுகளையும் இந்த நேரத்தில் பேசுவதற்குரிய நேரம் எனக்கு இல்லை. என்றாலும் ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த தீனில் ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுறாதீங்க. ஒரு பக்கத்தில் ஒருவர் சாப்பிடுகிறார், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குல் பியம் மீனிக்க, உங்க வலது காலத்தால சாப்பிடுங்களேப்பா. இல்ல, எனக்கு வலது காலத்தால இயலாது, எனக்கு அதுக்கு சக்தி இல்ல, போய்க்கு நடிக்கிறான். இடதால சாப்பிட்டுட்டு வலதால சாப்பிடுறதுக்கு சக்தி இல்லையா? ரசூல் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். வலதா துடிக்கிற இதுக்கு பின்னாடி நாங்க வலது இடதுண்டா டீயை குடிப்போம், அப்படி இடத்துல குடிப்போம், மறந்து திரும்ப வலது எடுப்போம், இடது எடுப்போம், எங்களுக்கு கணக்கே இல்ல. சின்ன பிள்ளை ரசூலோட உட்கார்றாங்க, ஷம்மில்லா இத்தாலா, பிஸ்மில்லா சொல்லுமா, ரசூலா பக்கத்துல சாப்பிடுறாங்க, வலது கரத்தால சாப்பிடுங்க, வக்குல் மிம்மா எலிக்க, அங்க கை விடாதீமா, இங்க கைய போடாதீங்க.
பக்கத்துள்ளதால கையில இருந்து எடுத்து சாப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அதபை எங்க சொல்லி கொடுத்தார்கள்? அணுவணுவா தேடுங்க, அணுவணுவா தேடுங்க. எப்படி சாப்பிடுறது, எப்படி தூங்குறது, எப்படி காலை சிக்கர் செய்யறது, எப்படி மாலை சிக்கர் செய்யறது, இது எல்லாம் நன்மை ஏவுறது. இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம், அல்லது வேணுமென்றே மறக்கிற மாதிரி இருக்கிறோம். இதைத்தான் நான் ஊண்டி சொல்ல நினைத்தேன், என்றாலும் எனக்கு நேரம் தடையாக இருக்கிறது. எந்த குர்ஆன்ல குந்தும் என்று வந்துச்சோ, நான் உரையை ஆரம்பிக்கிறேன், குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், நரக படுகுழியில் அதல பாதாளத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொன்னா, நீங்க இருந்தீங்க. அதே குந்தும் இன்னொரு இடத்துல வருகிறது. குந்தும் கைர உம்மத்தின், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்தில் நிறைய உம்மத்துகள் வெளியானாங்க. ஒரு உம்மத்தா, ரெண்டு உம்மத்தா, நாலு உம்மத்தா, சவர்களை நிறைய உம்மத்துகள் வெளியாவினான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். நீங்க தான் சிறந்த சமுதாயம் பா. அம்புட்டு பேரை உட்கார வச்ச நரகத்தில் அதல பாதாளத்தில் அரபிகள் தான் இருந்தான்னு சொன்னா இல்லையா? அவங்களை கொண்டு போய் அல்லாஹ் எங்க வைக்கிறான்டா? வெளியான சமூகத்திலே நீங்க சிறந்தவங்க. ஏன் எப்படி சிறந்தவங்களா மாறணும்? அம்புட்டு பேரை எல்லாரும் விட நீங்க தான் சிறந்ததா? எப்படி அல்லாஹ் ஆக கெட்டவங்கள ஆக சிறந்தவங்களா மாத்திட்டானா? தஅமுருன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுறீங்க. ஆமா செய்யறோமே, நன்மை ஏவுறோமே. கப்பனா நன்மையை சொல்லிட்டு இருக்கிறோம், தொலைவாங்க தொலைவாங்க நோம்பு பிடிங்க. அதோட தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இத செய்யாம விடுறோம். இது செஞ்சாலும் பிரச்சனை. தீமையை தடுக்கிறீர்கள் என்றால் லைட்ட போட்ட வெளிச்சம் வந்துருமே, இருட்ட நீங்க அனுப்ப வேண்டிய தேவையில்லை. லாஜிக். சில பேர்ட்ட சொன்னா, இல்லப்பா நன்மையை மட்டும் ஏவுங்க, ஊரோட வாங்க தொழுவைக்கண்டே ஏவுங்க, இந்த தப்பெல்லாம் பேசாதீங்க, ஊரு குழம்பிரும், பிரச்சனையா வந்துரும். என்ன தீமையை தடுக்கிறதா? அது பற்றி கண்டுகொள்ளாம போங்க, லைட்ட போடுங்களே, வெளிச்சம் வந்தா இருட்டு போயிருமே. எப்படி அறிவு? அல்லாஹ் சொல்றான், தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை தீமையை கண்டால் தடுக்கிறீங்க. வேணா தீமையை தடுக்க தேவை ரசூலா தடுத்து வைக்க மாட்டாங்களே. அல்லாஹ்வை நம்புறீர்கள். இந்த 3 குவாலிஃபிகேஷன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பினூடாக தீமைகளை நான் நிறைய சுட்டி காட்டவில்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு திரும்ப திரும்ப தீமைகளை சொல்ல தேவையில்லை. நீங்க டிவியை போடுறீங்க, அதுல ஒரு பொம்பளை வர்றா, ஒரு ஆம்பளை வர்றா, கேட்டா குடும்ப கதை நீங்க சொல்றீங்க. ஹலாலா ஜமியத்துல் உலமா ஹலால் ஃபத்வா கொடுத்தாங்களான்னு பிஸ்கட்டை பரட்டி பாக்குறீங்க. கிரீம்ல ஏதாவது வந்துருமோ, யோகட்ல அடுத்த பக்கம் பாக்குறீங்க, ஹலாலா ஹராமான்னு கேக்குறீங்க. இல்ல பசியில சரி இருந்துட்டு போ, இந்த ஹோட்டல்ல சாப்பிட வேணாம்னு நினைக்கிறீங்க. இந்த படத்துக்கு ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்துட்டாங்களோ, வேல்ல எந்த உலமாசமா ஹலால் கொடுத்தாங்க? இது எந்த யார் ஹலால் கொடுத்த கேட்டீங்களா? அதுக்கு ஹலாலா பார்க்க மாட்டீங்களா? பாடல் படிக்கிறாங்களே கூத்தாடி சைத்தான்கள், அங்க இருந்து ஆடி பாடி எல்லாம் முஸ்லிம் வீட்லயும் பல வீட்டுல போகுது. ரமலான் வந்தா டிவி அடுத்த பக்கம் திருப்புறீங்க. ரமலானுக்கு ஹராம், இப்ப ஹலால். அப்ப ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறானா? இந்த தீமை தானே அழிவுக்கு காரணம். இந்த அசிங்கத்துக்கு எல்லாம் காரணம் எது? இந்த டிவில இருந்ததுக்கு போன்ல வந்துட்டு நாங்க எங்க கல்புக்கு தடை போடணும். ஒரு பொம்பளை, அந்த வீட்டு பொம்பளை இந்த வீட்டு ஆம்பளையோட அணுக்கள் நடக்கிறா, 2 பேரும் ஜோடி போட்டு நடக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவி இல்ல. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? இது எதுக்கு வழிவகுத்து? விபச்சாரத்துக்கு வழிவகுத்து. இதை போய் பார்த்துட்டு இருப்பீங்களா? ரசிப்பீங்களா? கொடையை பிடிச்சி என்னமோ பண்றாங்க பாப்பீங்களா? உங்க புள்ளைய காட்டுவீங்களா? அருவருப்பு இல்லாம ஒரு சபையில் இருந்து டிவில இப்ப ரூம்ல போய் தனித்தனியா பாக்குறாங்களே, இது ஹலாலா? இது ஹலாலா? ரப்பு என்னோடு என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் உடுக்கிறது ஹராமா இருந்தா, அவன் சாப்பிடுறது ஹராமா இருந்தா, அவன் எல்லாம் ஹராமா இருந்தா, பாலைவனத்து மண்ணில பிறண்டு யாரப் 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 என்று அவன் கேட்டா அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பான்? எல்லாம் ஹராமேப்பா, உனக்கு எப்படி பதில்? உன்னோட அல்லாஹ் பூட்டிடுவான் கதவை. ஹலால் என்பது அல்லாஹ்விடம் துஆ ஏற்றுக்கொள்வதற்கு ஷரத்து. என்ன பண்றோம்? யார் ஹலால் சொன்னதுன்னு கேட்கிறேன். போற இடத்துல ரேடியோ போடுறீங்க, பாட்டு போடு. உங்களுக்கு பஸ்ல போறீங்க, ஏதோ உங்களை மீறி வருது வேற. முஸ்லிம் ஊடுகளில் எப்படி பாட்டு போகும்? அந்த ஆபாசமான வரி, பின்னாடி மியூசிக், அசிங்கமான வரி.
அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, ஒரு பஸ்ல கிழக்கு மாநிலத்தில் வரப்போக்கல பாட்டு போதும் கட்டுமையா கேட்கவே இல்லைனா, அவர் வயசுக்கு ஜீர்ணிக்கல எழுப்பினாராம். எழும்பி போய் டைவர்ட்ட கேட்டாராம், உனக்கு கேட்க முடியுதான்னு கேட்டாராம். இந்த வரி விளங்குதா? முக்காடு போட்டு பொம்பளை எல்லாம் இப்படி நிக்கிறாங்களே, கொஞ்சமாவது வெக்கம் இல்லையான்னு கேட்டான். உடனே ஓபன் ஆனா, என்ன சொல்ல வர்றேன்டா, நம்மைய ஏவி தீமையை தடுக்கணும். அதுக்கு ஒரு முறை இருக்குது. கம்பெடுத்து அடிக்க சொல்லல, ஒரு முறையோட நடக்கும். இல்ல இது தலைப்போட நின்றும். நான் தலைப்பா பேசிட்டு போயிருவேன். இதுக்கு பிறகு தலைப்பு பேச ஏதோ தலைப்பு தந்தாங்க, பேசினாங்க, போனாங்க. ஊர்ல தீமை ஒழியணும், அதுக்குரிய உறுப்பினர்களாக நாங்க மாறணும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த ஒழுக்க சீலர், அந்த தோழர்கள் அந்த ஒழுக்கமாக அப்படி மாறினார். எந்த கட்டத்திலே ஹராம்னா ஹராம் தான். சுப்ஹானல்லாஹ். என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குபைப் ரலியல்லாஹு அவர்கள் மூத்தாவ போறாங்க, கொலை பண்ண போறாங்க, தூக்கில போட போறாங்க. அப்ப ஒரு ஷேவிங், அந்த ஷேவ் எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க, பிளேட் கொடுப்பாங்க, மூசா கொடுத்தாதான் வலிக்கலாம். அவர் மூத்தா போல அல்லாஹ்வை சந்திக்க போல எல்லாத்தையும் வலிச்சிட்டு நகமெல்லாம் வெட்டிட்டு சுத்தமா போமே. முஸ்லிம்கள் தன்னுடைய ரூகை அந்த மக்கள் தப்பா பறிக்கிற டைம்ல சிரிப்பாங்க, அவங்க முகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கு. இப்ப குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அதை கேட்கிறாங்க, ஏண்டா தண்ணியமண்டைய இடம் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அங்கதான் பப்ளிக்கா மக்கள் ஒன்று சேர்த்து தூக்கில போடுற இடம், அது அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. இவர் இதுவரைக்கும் மக்களை வச்சாங்க, உடனே புடிச்சிட்டு மக்களை வச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த அந்த இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க ஒரு பெண்ணு, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்படியே பாக்குறாங்க, புற இஸ்லாத்துக்கு வந்துதான் அறிவிக்கிறாங்க. இது அப்போ இஸ்லாம் இல்ல, முஸ்லீம் இல்ல. அவர் சொல்ற, அல்லாஹ் மீது ஆணையா, குபைபை மாதிரி ஒரு சிறந்த கைதியை நான் பார்க்கல. எங்க மக்காவுல அந்த பழமே இல்ல, ஆனால் வல்லாஹி எங்கேயுமே பழம் இல்ல. அவர் கையில் அந்த பழத்தை நான் கண்டேன். நான் இப்ப நினைக்கிறேன் அல்லாஹ் தான் கொடுத்திருப்பான். பின்னாடி சொல்றாங்க, இவங்க அந்த கதையை சொல்றாங்க. எங்கள்கிட்ட அவர் வலிக்க கேட்டார், சவரக்கத்தியை கேட்டார், நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். எங்க வீட்டுல உள்ள புள்ள விறுவிறுன்னு அவர் பக்கத்துல போயிட்டு கையில சவரக்கத்தியோட அவர் மடியில புள்ளைய தூக்கி வச்சுட்டார். நான் நின்னுட்டேன். ஒரு கைதி தண்ட கையில ஒரு கத்தி இருந்து பக்கத்துல வீட்டு புள்ள இருந்தா என்ன கொள்ளையா போறீங்க? மிரட்ட மாட்டான், கொல்ல மாட்டான். நீவனும் செத்து நானும் செத்து போறேன், செய்ய மாட்டான். சஹாபாக்கள் தன் ரூஹு பிரிகிற நேரத்துல கூட பிள்ளைகளை கொல்லக்கூடாது. யுத்தத்துல, அதாவது யுத்தத்துக்கு வர்றவனோட தான் ஃபைட். என்னைக்கு போய் பொம்பளைக்கு அடிக்காதீங்க, புள்ளைக்கு அடிக்காதீங்க. இதெல்லாம் அந்த எங்க தண்ட ரூஹு போற கட்டும். அந்த அம்மா அப்படி நிக்கிறார், அப்படி பிடிச்சிட்டு இவர் கேட்கிறார், பயந்துட்டீங்களா? கொல்ல மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். என்ன கொள்கை அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எங்களை கொல்ல போறீங்களா? எங்கால் வியாக்கியானம் சொல்லுவான், கொள்ளைக்கு கொலை. அந்த பிஞ்சுக்கு என்ன தெரிய போகுது, அந்த மதலைக்கு என்ன தெரிய போகுது? கொல்ல மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேமா. மடியில வச்ச குபைப் ரலியல்லாஹு வரலாறு நாயகன். சுப்ஹானல்லாஹ். அந்த புள்ளி விடுற, அதுக்கு பிறகு அவர் தூக்கு மேடல ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அல்லாஹ்வோட பேசணும், 2 ரக்காத் தொழணுன்றார். தொழுந்துட்டு கொஞ்சம் அவசரமா தொழுந்துட்டார். எனக்கு ரப்போட நீண்ட நேரம் பேசணும்ன்ற உணர்வு நான் போறதுக்கு முன்னாடி. என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் கோல்னு நினைச்சிடக்கூடாது, மௌத்துக்கு பயந்து குபைபை கொஞ்சம் நேரம் இழுக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படின்ட்டு நான் 2 ரக்காத் தொழுந்துட்டு வந்துட்டேன். ஷாக முன்னாடி ஒரே ஒரு பிரார்த்தனை, அப்படியே நின்று அநியாயமா கொலை செய்யக்கூடியவங்களை பார்த்து, அல்லாஹும்ம அஹ்சிஹிம் ஹததா, யா அல்லாஹ் இவர்களை குறி வச்சிரு, யா அல்லாஹ் இவர்களை குறி வச்சுக்கொள், யா அல்லாஹ் வலா துப்கி மின்ஹும் அஹதா, இவங்களை ஒரு ஆளை விட்டு வச்சிராத, யா அல்லாஹ் ஒரு ஆளை விட்டு வச்சிராதே, இவர்களை குறி வைத்துக் கொள், யா அல்லாஹ் என்று சொல்லி கையை ஏந்தினா சில பேர் பின்னாடி போறான். கையை ஏந்திட்டாரு, தூக்கு மேடல சிரித்த முகத்தோட குபைப் ரலியல்லாஹு அவர்களை ஏறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொடி கம்பத்தில் பறக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த தீனை அழிக்க நினைத்தார்கள். யுத்ஹிரு அல தீனி குல்லி, இந்த தீன் எல்லா தீனை விட மேலோங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டார். இது இன்றைக்கு எத்தனை உள்ளங்களை கவர்ந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இக்கட்டிலும் ஹலால் ஹராம் பார்ப்பார்கள் சஹாபாக்கள்.
அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்னமோ இருக்கிற நேரம் மட்டும் இல்ல, ஒரு ஜிஹாது களம். தண்ணி, ஒரு தோழர் தண்ணி அவ்வளவு தேவை, பக்கத்துல இன்னொரு தண்ணின்னு கேட்கிறாரு. வர போக்கில் தன் தோழருடைய சத்தம் கேட்குது, அவரு கொடுங்கன்றாங்க. அவங்க கல்பு நிறைய சகோதரத்துவம், அந்த கல்பு நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம வாயால அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா நாசமா போடும் அப்படின்னு போறோம். சலாம் பொய்க்கு அவர்கள் சொல்றாங்க மௌத்தார கட்டம். அங்க போய் தண்ணிய கொடுத்தா அவர் மௌத்து, இங்க வந்தா இவர் மௌத்து. அவர்கள் சாஹிபுர் ரசூல், ரசூலுடைய தோழர்கள், அஸ்ஹாபுர் ரசூல், அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த செயின்ல போய் நானும் நீங்களும் சேரணும்டா சகோதரர்களே, இந்த தீனை விலை கொடுத்து இந்த தீனை விற்காதீங்க. வலா தஸ்தரு பிஆயாத்தி தமனன் கலீலா. இதுக்கு முந்தைய கூட்டம் சின்ன விலைகள் எடுத்து விட்டு அவங்களோட மார்க்கத்தை வித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், விற்காதீங்கப்பா, அவங்க செஞ்ச வேலையை செஞ்சிடாதீங்கப்பா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அழிவில் இருந்து எங்க ஊரை நாம் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் எப்பொழுதும் மரண சிந்தனையோட வாழணும். பேசுகிற நானும் நீங்களும் எல்லா நாளும் இதே பள்ளியில இப்படியே இருப்போம் என்றா, மௌத்தாக மாட்டோம் என்றா, பிரச்சனை இல்லை, உட்கார்ந்துடலாம். வல்லாஹி இன்னும் எத்தனை நாள் மைக்க பிடிக்க போறேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியாது. சகோதரர்களே, நம்ம எல்லாம் கொண்டு போய் 6 அடி கபரில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், அந்த உணர்வை அல்லாஹ் அந்த உணர்வை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு வேலை செய்வானாம். என்ன வேலை? முழு குடும்பத்தாரும் உறவுகளும் எல்லோரும் வந்து கபரில் வைத்து விட்டு போகிற நேரம், இறுதியாக கபரை விட்டு ஒருவர் போவாரே, அவருடைய காலடி சப்தத்தை கபரிலே உள்ளவரிடம் கேட்க வைப்பானாம் அல்லாஹ். ஏன் தெரியுமா? எல்லோரும் போய்விட்டார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இருட்டு அறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னன் தனியாக அந்த விசாரணை நடத்தப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நம்புறோமா, நம்புவது போன்று நடிக்கிறோமா, அல்லது நம்புறோம் என்று நாவால் சொல்லிவிட்டு கல்வால் நம்பவில்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த தீனை முழுக்க முழுக்க நம்பினால் நாம் சுதாகரித்து விடுவோம். தீமைகள் நடக்கிற நேரம் பயப்படுவோம். ஊருக்கே சேர்ந்து அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடக்கூடாது. தப்புகளை இருந்து பாதுகாத்து மக்களை திருத்தி வாங்கப்பா வாங்கப்பா. சனிக்கிழமைக்காரர்கள் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள், எல்லோருக்கும் பாதிப்பு வந்தது. அவங்க தானே பிரச்சனைப்படுத்துறாங்க, அவங்க தானே தப்பு பண்றாங்க. எங்களுக்கு என்ன இருந்துடாதீங்க சகோதரர்கள், அழகா போங்க, சண்டித்தனம் பண்ணாதீங்க, அன்பா பேசுங்க, பாசமா பேசுங்க. திருக்குர்ஆனில் மிக பெரும் தஅவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்துல தஅவாவை பத்தி பேசுறார். நாங்க இன்னைக்கு பல 100 பேருக்கு பேசுறோம், பல ஆயிரங்களுக்கு பேசுறோம். நாங்க நினைக்கிறோம் இதுதான் தஅவாண்டு. வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோட இதை விட சிறந்த சபை எது தெரியுமா? தனியே இப்ராஹிம் நபி தண்ட வாப்போட செஞ்ச தஅவா. லட்சக்கணக்கான மக்களுக்கு மைக்க பிடிச்சு பேசுறது மிக பெரும் தஅவான்னு நாங்க நினைக்கிறோம். வாப்பா செஞ்ச குர்ஆனில் வந்திருக்கிறது. நாங்க செஞ்ச தஅவா குர்ஆன்ல வருவதா? யா அபதி யா அபதி யா அபதி எத்தனை எண்ணுங்க குர்ஆனை என்னங்க சூரா மரியத்துல யா அபதி எத்தனை தடவை வருது? யா அபதி யா அபதி யா அபதி. வாப்பாவிட்ட இருந்து எதிர்த்து போவாரு, ஏன்னா மகனுக்கு வாப்பாவை புரியறதுக்கு இன்னும் டைம் தேவைப்படும். ஆனா இங்க ஆப்போசிட், மகன் கெஞ்சுறார். வாப்பாட பதில் என்ன தெரியுமா? அர்ஜுமன்னக்கு, அதாவது லைலம் தந்தைகள் அர்ஜுமன்னக்கு வாஜுர்னி மலியா. இத பேசுறத ஊடாட்டி இந்த செலவணக்கத்தை நிப்பாட்டாது, இதை நீ பேசினு வை, இந்த பேச்சை நிப்பாட்டாட்டி கல்லால எரிஞ்சு கொள்வோம். ஒரு வாப்பா கதவை திறந்து கெட் அவுட் என்ற ஒரு பிள்ளைக்கு கதவை பூட்டி வெளியே போன்னு சொன்னதை உலகத்தில் மிக பெரும் தஅவாவாக அல்லாஹ் காட்டுகிறார். எனக்கு பிடிச்சி போச்சு, குர்ஆன்ல இன்சர்ட் பண்ணிட்டேன். முழு உலகமும் மறுமை வரைக்கும் ஓதட்டும் இப்ராஹிமுடைய தஅவா. அங்க அடாவடித்தனம் இருக்கல்ல, அங்க அசிங்கம் இருக்கல்ல, அங்க விவாதம் இருக்கல்ல, அங்க அமைதி இருந்துச்சு. வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் நபி வெளியே போன்னு சொன்ன நேரம், என் ரப்பிடம் நான்
நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன் வாப்பான்னு போகிறார். அல்லாவுக்கு அந்த பணிவு பிடிச்சிருந்துச்சு. ஜெயிலுக்கு போற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. சாப்பாடு வரப்போது, கொஞ்சம் இருங்க, கனவுக்கு விளக்கத்தை சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, எங்க வாப்பா யாக்கூப், எங்க வாப்பாட வாப்பா இஸ்ஹாக், எங்க வாப்பாட வாப்பா இப்ராஹிம், அவர் என்ன சொன்னாரு தெரியுமான்னு ஜெயிலுக்குள்ள போன யூசுப் நபி தஅவா செய்தாரா. திருக்குர்ஆன் ஹைலைட் பண்ணுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சூரா யூசுப், அவர் எங்க கிணத்துல இருந்தார், அவர் எங்க இருந்தார், ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன செய்தார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனை அவர்கள் எப்படி செஞ்சார்கள், என்ன செய்தார்கள். இந்த தீமைகள் அழிவதற்கு இந்த தீன் என்ற வெளிச்சம் வந்தால் கல்புகள் இருள் நீங்கி நூறால் நிரப்பப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்புகள் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதைப் பொருள் என்றால் என்ன, அசிங்கம் என்றால் என்ன, ஆபாசம் என்றால் என்ன, நுழைந்து விட்டோமா. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். தாய்மார்களே, தயவு செய்து சொல்கிறேன், மரணத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹீஹான செய்திகள் உங்கள் காதுகளுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை எடுத்து அப்பொழுதே நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் பிழை என்றால் அண்டைக்கே விடுங்கள். அது எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்பவே விடுங்க. உங்க 2 கண்ணாலும் அல்லாஹ்வை பார்க்க முடியும். உங்க 2 கண்ணாலும் ரப்பை ஜன்னாவில் நீங்கள் பார்ப்பீர்கள். ரப்பு உங்களோட பேசுவான். தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல லட்சங்கள் உங்களுக்கு தந்து, சீதனம் தந்து, திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வைபவம் உங்க பிள்ளைக்கு நடந்தால் இது பெரிய வியாபாரம் நினைச்சு நீங்க தலையாட்டிராதீங்க. பச்சையா மிக பெரும், அதாவது பெண்ணினம், அவர்களிடம் இத்தனை லட்சம் தாங்க, இத்தனை ஆயிரம், அதாவது வீடு தந்தாதான் முடிப்போம் என்று ஆண் மகன் வந்து கேட்டா குர்ஆனுக்கு நேர்முரண். நம்ம அழிஞ்சு போயிருவோம். பெண் பிள்ளைகள் மனங்களில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஆம்பளை வந்து உங்களிடம் சீதனத்தை சொல்லி உங்க திருமணத்துக்கு கேட்கணும், அப்பவே சொல்லுங்க, இருக்கு நாங்க சம்மதம் இல்லைன்னு. இளைஞர்களே, கொடுத்து முடிக்கிற தைரியமானவர்களா மாறுங்க. உங்க மனைவிமார்களை தெரிவு செய்கிற நேரம் என்ன ஒப்பந்தம் பண்றீங்க தெரியுமா? நஃபகாண்டா தெரியுமா? அன்ஃபிக். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? கூடுங்க. பள்ளிவாசல போய் நிக்கா ஒப்பந்தம் பண்றீங்களே, அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன? நிக்கான்னு ஒப்பந்தம் பண்றீங்களே, நஃபகாக்கு தான். என்ன நஃபகாண்டா? இங்க வாப்பாவை முன்னாடி வச்சுட்டு அந்த புள்ளிய வர கொண்டு வரல, வாப்பா கொண்டு வந்தீங்க, நீங்க தான் அவருக்கு பொறுப்பா இருந்தீங்க. உடுப்பு நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நீங்க தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, அவ வாங்கி சாப்பிடல. அதனால வாப்பா உட்கார வச்சுட்டு, வாப்பா உங்கள்கிட்ட தான் இப்ப பொறுப்பு எடுக்க போறேன். நீங்க எப்படி உங்க மகளை பார்த்தீங்களோ கண் கலங்காம, இதுக்கு பிறகு நான் இருக்கிற இடத்துல அவருக்கு இடம் கொடுக்க போறேன். உங்க மகளை நான் பார்க்க போறேன், நான் உடுப்பு வாங்கி கொடுக்க போறேன், நான் நல்லா வச்சுக்கொள்ள போறேன். இது யாருக்கு உடன்படிக்கை நடக்கணும்? மாப்பிளைக்கு மனைவிக்கு இல்ல, வாப்பாவுக்கு மருமகனுக்கு நடக்கணும். ஏன்னா இவர்கிட்ட இருந்து பொறுப்பு எடுக்கிறார். அந்த சிந்தனை கூட இல்லாம நிக்காக்கு வந்துட்டு கபில்து சொல்லுங்க. கபில்து நான் ஒரு தடவை நிக்கா, இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லுங்க. நான் சொன்னேன், தமிழ்ல புரியணும். ஷரிப்பா சொல்றீங்களா? கபில்து கபலத்து வேண்டாம். அவருக்கு தெரியாட்டி எப்படிப்பா என்ன ஒப்பந்தம் தெரியாது. மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துட்டா எல்லாம் சரி, ஒப்பந்தம் புரியுதா உனக்கு? அவருக்கு புரியுதா? மாமனாருக்கு புரியுதா? யாரை ஏமாத்துறீங்க? அன்றைக்கு பரக்கத்தான நாள். உங்க மனைவியா தெரிவு செய்யறவங்களுக்கு நீங்க செலவழிக்க தொடங்குற நாள். எல்லாரும் எழுப்பி உங்க கையை பிடிச்சிட்டு பாரக்கல்லாஹு லக்குமான்னு சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு புள்ள கிடைச்சா 10 புள்ளைக்கு உணவை அல்லாஹ் உங்களை தைல தர்ற நாள் அது. அன்றைக்கு எல்லாம் கபூலாக்கப்பட்டுச்சுன்னா நீங்க ஓஹோண்டு வாழ போறீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இந்த தீனோட விளையாடாதீங்க. அதனால் சொல்லுகிறேன், இளைஞர்களே, இந்த திருமணத்திலே இந்த அழிவை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். பெரியவர்களே, வியாபாரம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற வியாபாரத்துல சுத்த ஹலாலோட செய்யுங்க. எங்க உம்மாமார்களுக்கு பெரிய இஸ்லாம் தெரியாது. எங்க உம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்துல அம்பேஷம் கொண்டு வந்தாலும் ஹலாலா கொண்டு வாங்க, பிள்ளைகளுக்கு கொண்டு போய் ஹராத்தை கொடுக்கலாது. கேட்டீங்களா பெண்களே? மாடி வீடு கேட்கறீங்களே, ஹலாலா கொண்டு வாங்க, குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல. கேட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். எங்க ஹராம் ஹலால் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜகாத் ஹராம். பசி, தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் எடுத்து ஜகாத்துக்கு குமிஞ்ச ஈச்ச பழத்தை எடுத்து வாயில போட்டு ரசூலை கண்டாங்க. அப்படியே போய் அலி ஹசன் சின்னவரே, சரி கண்ட ஒன்று சுட்டி பரவாயில்ல, போட்டீங்க, போடக்கூடாது,
அலாம் சரியா? நாங்க சொல்லுவோம், கைய விட்டு வாய்க்குள்ள துப்புங்க மகன், துப்புங்க, உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நபிமார்களுக்கு ஹராம். சுப்ஹானல்லாஹ். வயிற்றுல கல்ல கட்டி வீட்டுல அடுப்புல பூனை படுக்குது. ஆயிஷா அம்மா ஒரு புறைய பார்த்த மறுபுறைய பார்த்த அஸ்வதான் 2 கருப்பு தண்ணியை ஈச்ச பழத்தை சாப்பிட்டுட்டு குடும்பம் நடத்திட்டு போறாங்க. கைய விட்டு ஹராம், துப்புமா, வேணாம். தந்த பேர குழந்தை தீனில் வளைத்த தலைவர், மோசடி செய்தவர் அல்ல, கமிஷன் வாங்கினவர் அல்ல, சிங்கத்தில் ஈடுபட்டவர் அல்ல. இதுதான் உலக அரசியலுக்கு மாமன்னர், உலக அரசியலை காட்டி கொடுத்த தலைவர். வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறை வைத்துட்டு வெள்ளக்காரன் வெஸ்டர்ன் கிழிச்சு கொடுக்கிறவனும் பிச்சு கொடுக்கிறவனும் அறக்குறையா தலையை விட்டு பைத்தியகாரமாக நடக்கிறவனும் இறுக்கி கொடுக்கிறவனும் என்ன? சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த பள்ளியில் அந்த பரக்கத் வரட்டும். என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது அன்பு சகோதரர்களே, இது இல்முக்குரிய இடமாக மாற்றட்டும். தீமை ஒழியணும் என்றால் அது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தருணம். தீமை, அதாவது அழிவில் நோக்கிய சமூகம், அவர்கள் ஜென்னாவை நோக்கி பயணிக்கணும் என்றால் தீன் மலரணும். அல்லாஹ்வுடைய அவைகள் கல்புகளுக்குள் போய் சேரணும். பெரியவர்களே, நீங்கள் உங்களுடைய கைகளை அடுத்த சந்ததியை பிடித்துக் கொண்டு தான் நீங்கள் மரணிப்பீர்கள். நீங்கள் எதை கொடுத்து கொண்டு போகிறீர்கள்? நிறைய பேருக்கு என்ன யோசனை, என் பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு காரை கொடுக்கணும், 2 ஏக்கர் பணத்தை இது கொடுக்கணும், காணியை கொடுக்கணும். ஒன்று சொல்கிறேன், உங்களோட மரணம் நெருங்கிறது. உங்க சந்ததிகளை கையை பிடித்துக் கொண்டு தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க சொல்லி மௌத்தாவுங்க. அதுல தப்பு பண்ணிடாதீங்க, அதுல இதாக்கிறாதீங்க. அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. நேர்மையா நடங்க. நான் நேர்மையா நடந்ததுக்கு முன்னுதாரணம், முன்மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், திருக்குர்ஆனை நீங்கள் பிரட்டி படித்து பார்த்தால் குர்ஆன்ல எங்கேயாவது யுகீமுன ஸலா யுகீமுன ஸலான்னு கேட்டிருப்பீங்க. யுஸல்லூன ஸலான்னு வந்திருக்குதா? யுஸல்லூன ஸலா தொழுகையை தொழுவார்னு வரல. தொழுகையை நிலைநாட்டுவான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுவத நான் தொழுந்தா தொழுவாரு அப்படின்னு அர்த்தம். தொழுகையை நிலைநாட்டுவான்னு புள்ளைய கொண்டாந்து பக்கத்துல வச்சிரும். நாங்க மௌத்தான சந்ததி நபி, நபிமார்கள், நபி, ஒரு நபியை அவங்க கணவனாக ஆகிற அளவுக்கு, இந்த துனியாவிலே ஒரு நபியை திருமணம் முடிக்கிற அளவுக்கு குவாலிஃபைடாக போறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க யாரு? இந்த உலகத்துல மிக பெரும் பேலஸ்ல வாழ்ந்த அம்மா. காத்தடிக்க ஆள் வேணுமா, துப்புரத்துக்கு படிக்க வேணுமா, அவங்க தங்கத்தை தலையில போட்டாங்கன்னா இன்றைக்குள்ள தொல்பொருள் ஆய்வாளர் சொல்றாங்க, இன்றைக்குள்ள பொம்பளை பிரமிட் யுகத்துள்ள பொம்பளை போட்ட தங்கத்தை போட்டா இந்த களத்து இப்படியே பணியுமா? அந்த அளவுக்கு பாரமான தங்கம். அவங்க கட்டின கட்டிடங்கள் நம்ம கட்டுறது 50 வருஷத்துல உடைஞ்சு வெடிச்சு போகுது. 3000 years இன்னும் பிரமிட் இருக்குது. இது மிக பெரும் புதுனம் பண்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது புத்து மண்ணாம். இது ஒரு அதிசயம் தான், மனுஷன் செஞ்ச அதிசயத்துல பிரமிட் ஒரு அதிசயம். கிரெயின் இல்லாத காலத்துல இந்த பெரிய கல்லை தூக்கி இப்படி ஒரு செட்டப்ல வச்சு உடைஞ்சா பரவாயில்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்டிடமும் உடைஞ்சிட்டு இது எப்படிப்பா உடையாம இருந்துச்சு? அவ்வளவு பணம். எங்க பாஷையில சொன்னா பணம் முதலைகள். இந்த பணத்தை உலகம் கண்டே இருக்காது. மூசா வந்து சொன்னார், ரப்பு மேலண்டு. ஃபிரௌன் கேட்டான், எங்க மேலே? ஆமா கெட்டு, நான் மேலே ஏறி மூசாட ரப்ப பார்க்கணும். இன்றைக்குள்ளவன் நையாண்டி பண்ணுவான். அவன் நிஜமாவே பில்டிங்க கட்டிட்டான். மேலே ஏறி மூசா அவன் ரப்ப காணலன்றான் ஃபிரௌன். என்ன பணம்! ஆன ரப்புக்கும் உள்ளாலா, உங்க ரப்பு நான் தான்றான். வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, நைல் நதி, நீல நதி ஓடுது, எனக்கடியால ஓடுற ஏன் நதி என்ற 50 பேர் வாய போடுறது நிற்கிறான். அமெரிக்கா ஜனாதிபதி நான் தான் உங்க ரப்பண்டா கேட்பாங்களா? அந்த ஃபிரௌன் வீட்டுல ஒரு பெண்ணு, அந்த அம்மாக்குள்ள மரியாதை வேற. இவ சொன்னா எதையும் அந்த அவன் கேட்பான். அந்த அம்மா ஒரு நாள் முடிவெடுக்கிறான். தான் வளர்த்த புள்ள திக்கு திக்கு பேசுற மூசா இன்றைக்கு மேல ஒரு துண்டை போட்டு கையில் ஒரு தடியோட அரண்மனையில பிரின்ஸா இருந்த மூசா இன்னைக்கு ஆடு மேய்க்கிற கோலத்துல வந்திருக்கிறார். நாங்க என்ன நினைப்போம்? இப்படியெல்லாம் ஒரு தோட்டத்துல போனா மயக்கலாம் நினைப்போம். மூசா பிரின்ஸா இருந்தவர், அப்படி இருந்தவர், கவிய பலமான ஒரு மனிதராக இருந்தவர். இப்போ ஒரு துண்டு போட்டுட்டு கையில் ஒரு தடி, கைத்தடியை வீசிட்டு போனா கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்கு. அரண்மனைக்கு போற நேரத்துல கொஞ்சம் ஷூவை போட்டு ஒரு டைய போட்டு போனா மூசா, மிஸ்டர்
மூசான்னு கூப்பிடுவாங்க, ஏய் மூசான்னு தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஆனா அல்லாஹ் அந்த அரண்மனையை மூசா நபிக்கு கொடுக்கிற கட்டம். கையில ஒரு கைத்தடியோட போன மூசா, மேல ஒரு துண்டை போட்டு போன மூசாக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரண்மனையை கொடுக்க விரும்பிட்டான். அந்த அம்மா கண் கலங்குது, மூசா சொல்றதை கேட்கிறாங்க. அந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. களத்துல உள்ளதை கலட்டுறாங்க, காதுல உள்ளதை கலட்டுறாங்க, தனக்குள்ள அவ்வளவு ஆபரணங்களையும் கலட்டுறாங்க, தனக்குள்ள அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் கலட்டுறாங்க. ஒரே ஒரு ஆடையோட வெளியிறங்க முடிவெடுக்கிறாங்க. இதுவரைக்கும் படிக்கத்தை பிடிப்பாங்களே அந்த அம்மா எங்க போறாங்க தெரியுமா? பனி இஸ்ரேல். அவங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடைக்காது. ரொம்ப சின்ன வீட்டுல ஒரு பழைய புளிச்ச சோறு சாப்பிடணும். நம்ம பாஷையில புரியறதுக்கு சொல்றேன். அந்த வீட்டுல போய் அந்த அம்மா எப்படி டாய்லெட் போறாங்க, எப்படி தூங்க போறாங்க? அந்த அம்மா வெளியே போய் ஃபிரௌனுக்கு அட்டாக் பண்ணிட்டான்டா. எந்த ஃபிரௌன் உயிருக்கு உயிரா நேசிச்சானோ அதே கூட்டம் கொல்ல போறாங்க. அந்த அம்மா அம்பட்டையும் கழட்டி வச்சுட்டு அந்த 7 குடும்பங்களுக்கு பக்கத்துல போய் மூசா சின்ன டைம்ல நதியால அவங்க வீட்டுக்குள்ள வந்து பூந்தாரு. ஏன்? அந்த அம்மாக்கு அவரை பிடிச்சு போச்சு. பெட்டியில வந்த மூசா அந்த அரண்மனையில கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு. இப்ப அந்த அம்மாவை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. மூசா வீடு ரொம்ப சின்னது ஊர்ல. இப்ப அந்த அம்மா அரண்மனையில இருந்து, இதுவரைக்கும் மூசா அந்த அரண்மனையில இருந்து அவர் வெற்றி கொண்டது அந்த பெண்ணை, தன்னை வளர்த்த தாயை. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் உச்சக்கட்ட பிரச்சாரத்தை பண்ணுகிறார். அவர் தயங்கவில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, அவர் மறுப்பவில்லை, அவர் நிஜமாக பேசினார். அந்த அம்மா உருகி போகிறாங்க. அந்த அம்மா ஒரு பிரார்த்தனை இடுறாங்க. அந்த அம்மா ஒரு துவா கேட்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஆள் போய் ரெக்கார்டரை நெசுக்கி எல்லாருக்கும் இந்த துவாவை கேட்க வைக்கணும் ரெக்கார்ட் பண்ணல. யாரோ ஒரு ஆள் போய் இந்த மாதிரி வீடியோ பண்ணல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிளிப்பை யாரே காப்பாற்ற நினைத்தான். அந்த கிளிப்பை நானும் நீங்களும் ரசிக்க நினைத்தான். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ரகசிய பிரார்த்தனை. அந்த அம்மா கேட்டாங்களாம், வெளியே இறங்குற நேரம், ரப்பி பனிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டிரியா அல்லாஹ், எங்க இந்த வீடு எனக்கு வேணாம் யா அல்லாஹ், இந்த சொகுசு வேணாம், என் காலை மசாஜ் பண்ண, என் தலையை மசாஜ் பண்ண, என்ன தூக்கிட்டு போக, எனக்கு படிக்க தெரிய, எல்லாம் எனக்கு காத்தடிக்க, எல்லாம் எனக்கு ஆட்கள், என் உடுப்பு துவைச்சு போட, நாளைக்கு நான் போனா பசியில தான் நிக்கணும். ஆனா யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு நான் வெளியிறங்க போறேன், எனக்கு ஒரு வீடு கட்டணும். எங்க தெரியுமா யா அல்லாஹ்? இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னாவுல உனக்கிட்ட இருக்கணும் யா அல்லாஹ், எனக்கு உன்னோட பேசணும் யா அல்லாஹ். உனக்கிட்ட கட்டி அம்புட்டையும் கொடுத்துட்டு ஒரு மகாபெரும் ராணி, பிரமிட் வரலாறிலே அந்த ராணி வெளியிறங்குறாள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். இதுதான் சகோதரர்களே தீன். மன்றா மின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால் தடுங்கள். பரவாயில்ல, ஃபிரௌனுக்கு வாழ்ந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் ரகசியம். அந்த அம்மா வெளியிறங்குறா. ஜன்னாவுல அல்லாஹ் கிட்ட ஒரு கூடு கபூலாக்கப்பட்டு விட்டது. அவக்கு அல்லாஹ்க்கு ஜன்னாவுல அல்லாஹ்வுக்கு அருகாமையில், அதாவது ஜன்னாவுல ரொம்ப நெருக்கமாக தன் ரப்போட ஒரு ஊடு கிடைக்குது அல்லாஹ்வுடைய. இதுதான் இந்த பூமியிலே மனிதர்கள் இந்த தீனுக்காக கொடுத்த விலை. அல்லாஹ்வுடைய இந்த இரவு மலக்குமார்கள் வல்லாஹ் இங்கே சூழ்ந்து நிற்கிறார்கள். இது மிக பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ். வல்லாஹி எங்களை பற்றி நாங்கள் பார்க்காத இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போய் சொல்லுவார்கள். வல்லாஹி சொல்லுவார்கள், அந்த ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத் சொல்லுவானாம். அந்த மஜ்லிஸிலே உள்ளவர்களுக்கு கத் கஃபர்து லஹும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன் மலக்குகள் என்றுவானாம். எனக்காக உட்கார்ந்தார்களா, எனக்காக பேசினார்களா, எனக்காக கேட்டார்களா, அவர்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஊரில் உள்ள அசிங்கமான செயற்பாடுகளை நீங்கி இது பிரகாசமா மின்னுவதற்கு தாவாக்குரிய களத்தை தாயிகள், சகோதரர்களே, தாய்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. தாயி, நான் ஒரு தாயி சகோதரர்களே. நீங்க தாய்மார்கள் என்ன தாய்கள் என்றா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தனிய போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வீட்டுல போய் தனி ஒரு ஆள்கிட்ட பிரச்சாரம் பண்றீங்களா? அது தஅவா, அது தஅவா சகோதரர்களே. அந்த தஅவாக்குரிய
நாம் ஒவ்வொருவரும் தாய்களாக இருந்து சகோதரர்களை மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். தீனுடைய புனிதத்துவத்தையும் அதனுடைய பெருமதியை புரிந்து அல்லாஹ்வோட பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தானே, அதுக்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே ஒரு சின்ன அறிவித்தல் சொல்ல சொன்னார்கள். அதாவது சகோதரர்களே, அதாவது MTM லைவ் டெலிகாஸ்ட் என்று சகோதரர்கள் நாடளாவிய ரீதியிலே போய் அதாவது தாவாக்கள் சில ஆலிம்கள் தாய்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் அவர்கள் வீடியோ மூலமாக எந்த சில ஊர்கள் இருக்குது அவர்களுக்கு உங்களை மாதிரி பயான் கிடைக்காது. பிரான்ஸ்ல உள்ளவங்களுக்கு போய் ஒரு பயான் கிடைக்கிறன்னா ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும். அவங்களுக்கு ஆன்லைன்ல தான் கிடைக்கும். அதுவும் தமிழ் மொழியில கிடைக்கணும். இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து போய் சேரும். வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் அதை பயனடைகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் பண்ணுகிறார்கள். அதுக்கு போக இந்த யூடியூப் சேனல்கள்லையும் பேஸ்புக்லையும் ஷிர்க்குக்கு எதிரான நிறைய போராட்டங்கள் நடக்குது. கபர்களை வணக்க சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுல என்னென்னமோ இது கிடைக்கும், இப்படி கேட்டா இப்படி, இந்த துவாவை இந்த சிக்கரை இல்லாத ஒரு சிக்கரை சொல்லி இந்த துவா இப்படி ஒரு தொழுகை இருக்குது, தௌபா, என்னென்னமோ பொய் புரட்டுகள் நிறைய வருகிறது. ஷிர்க்கு இப்பொழுது ஒழிகிறதா என்று பார்த்தால் ஆன்லைனில் வீரியமாக தலை தூக்க பார்க்கிறது. அதுக்கு எதிரான பிரச்சாரங்களை இந்த சகோதரர்கள் முடக்கி விடுகிறார்கள். அதாவது சஃப்ராஸ்மனுடைய தலைமைத்துவத்தில் ஒரு கூட்டம் இயங்குறாங்க, MTM லைவ் டெலிகாஸ்ட் என்று. அந்த சகோதரர்கள் இலங்கை பூராக போய் இந்த பிரச்சாரத்தை, அதாவது ஆன்லைனில் இதில் உள்ள துண்டுகள்லாம் வெட்டி ஷிர்க்குக்கு எதிரான போராட்டத்தை அவர்கள் ஆன்லைனில் நடத்துகிறார்கள். சகோதரர்களே, அந்த அவர்கள் எங்கும் நிறுவனம் நடத்தல. அவங்க போற நேரத்தில் அந்த சகோதரர்களுக்கு பிரயாண செலவுகளுக்கும் சில நேரம் கஷ்டமாக இருக்கிறது. பலர்கள் நான் போற இடங்களை கண்டிருக்கிறேன். இவர் மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அங்க வந்தா அந்த சகோதரர்கள் பஸ்ஸுக்கே ரொம்ப இதாகுவாங்க. அப்படியான கஷ்டமான சகோதரர்கள் தான் அதுகளை செய்கிறார்கள். இளைஞர்கள் இதுக்கு வந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என்று போகலாம். ஏதோ இந்த துறையில இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க இளமையை அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறாங்கன்னா நம்ம கட்டாயமா எங்களால முடியுமான உதவி செய்யணும். சோ அவங்க யார்கிட்டையும் போய் பணம் கேட்கறத விரும்பல. அதனால அவங்க இந்த தவ்வாவுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு கேலண்டர் எடுத்திருக்கிறாங்க. கேலண்டர் அடிச்சு போட்டு 500 ரூபா கொடுத்துட்டு இந்த கேலண்டரை வாங்கி அதை தந்துருங்க. அதனால நாங்க என்ன செய்வோம், என்ன ஒரு ஆளை உட்கார வச்சு சின்ன சின்னதா வெட்டி தான் அந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யறாங்க. அதுக்கு நிறைய நேரம் போகும். அப்ப அந்த இளைஞர்கள் வந்து சம்பளம் எடுக்காம விட்டாலும் அந்த நாளை கழிக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால அந்த மாதிரி ஒரு வருமானம் தேவைப்படுகிறது. இது அல்லாஹ் தந்த அருமையான வாய்ப்பு. எனக்கும் உங்களுக்கு என்ன வாய்ப்பு, ரப்புல் ஆலமீன் பாதைக்கு கேட்கிறாங்க. கேட்கிற நேரம் நம்ம கொடுத்துட்டோம்டா அவங்களுக்கு ஒரு கேலண்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா வீட்டுல MTM தொங்கும். அது தெரியும். ரெண்டாவது அவங்களுக்கு செய்யற இஸ்லாத்துக்கு செய்யற மிக பெரும் ஒரு இதா போயிடும். உங்களால பிரச்சாரம் பண்ண முடியாட்டியும் பிரச்சாரம் செய்கிற அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக மிக பெரும் நன்மை அடையலாம். அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, கட்டாயமா எல்லாரும் எடுத்துட்டு போங்க. 500 ரூபாய் என்பது இன்னைக்கு பெரிய சல்லி இல்ல. கொடுத்த அல்லாஹ்வுக்காக அவர்களுக்கு ஒரு இது ஒத்துழைப்பு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன்.